வணக்கம் நேயர்களே, உங்கள் குன்றத்தூர் பாலாஜியின் அன்பார்ந்த வணக்கங்கள். இந்த பதிவில் போன பதிவில் நம்ம விஜய் சார் அவரை பற்றி நம்ம பேசினோம். இந்த பதிவில் நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் சார் அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவரோட ஜாதகத்தில் கிரகங்களோட விஷயங்கள் என்ன, எதனால் அவருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஸ்டாலின் சாரை பொறுத்த வரைக்கும் அவர் சிம்ம ராசி, சிம்ம லக்னம், ரொம்ப விசேஷமான ராசி லக்னம். அதை முதல்ல சொல்லிக்கிறேன். ஏன்னா சிம்ம ராசி சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா, தைரியஸ்தானம், சூரியனை ஆட்சிநாதனா கொண்ட விஷயங்கள் அவங்களுக்கும் கரெக்டாக செட்டாக இருக்கு. ஏன்னா சிம்ம லக்னத்தோட அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா சூரியன், அவங்களோட கட்சியோட சின்னமும் பார்த்தோம்னா சூரியன். எல்லாமே இது தெரிஞ்சு இது பண்ணினாங்களா, தெரியாம பண்ணினாங்களா தெரியல, அமைப்புங்கிறது நல்லபடியாக இருந்தது. இப்போ இவரோட ஜாதகத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டாலின் ஐயா அவரோட ஜாதகத்துல எல்லா கிரகங்களும், அதாவது நம்ம பேஸ் பண்ணி எடுத்துன்னு பார்த்தோம் அப்படின்னா, செவ்வாய் மாத்திரம்தான் இவரோட ஜாதகத்துல சாதகமான கிரகம் சொல்லக்கூடிய அந்த 100% இருக்கக்கூடியவர் செவ்வாய் மாத்திரம்தான். மீதி நம்ம எல்லா கிரகங்களும் பார்த்தோம் அப்படின்னா இவரோட ஜாதகத்துல பாதிக்கு பாதி தான். இவரோட ஜாதகத்துலதான் ஒரு மெயினான விஷயம். பாதிக்கு பாதி அப்படின்னா 50%. அதாவது ஒன்று எய்தர் ராசி கட்டத்துல ஸ்ட்ராங்கா இருக்கும், நவாம்சத்துல டவுனா இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள், கிரக அமைப்புகள் இந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்பு இவரோட ஜாதகத்துல இருக்கக்கூடிய விஷயம். இப்போ இவரோட ஜாதகத்துல என்ன ஒரே மெயினான விஷயங்கள் நம்ம மெயினா பார்த்தோம் அப்படின்னா, ராசி கட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா முயற்சி ஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த 3வது இடம், அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சனி உச்சம் இவரோட ஜாதகத்துல. அது ஒரு பெரிய என்ன சொல்லுவாங்க, ஸ்டாலின் சாரை பொறுத்த வரைக்கும் அதை ஒரு பெரிய பிளஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா முயற்சி ஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல அந்த கிரகம் உச்சமா இருக்கிறது, சனி உச்சமா இருக்கிறதுங்கிறது இவரோட ஜாதகத்துல ஒரு பெரிய பிளஸ். ரெண்டாவது என்ன அப்படின்னா லக்னம். லக்னம் இவருக்கு பார்த்தோம் அப்படின்னா சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்துல அந்த வீட்டோட அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா சூரியன். ஆனா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய கிரகம் என்னன்னு பார்த்தோம்னா சந்திரன். அது ஒரு பெரிய பிளஸ்ன்னு சொல்லணும். ஏன்னா லக்னத்துல இருக்கக்கூடிய கிரகம் சந்திரன் அப்படிங்கும் போது மனோகாரகன் சொல்லக்கூடிய அந்த சந்திரன். அதனால இவரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த சிந்திச்சு வரக்கூடிய தன்மைங்கிறது இயற்கையாவே இவருக்கு லக்னத்துக்குள்ளேயே இருக்கு. அது ஒரு பெரிய விஷயம், இவருக்கு ஒரு பெரிய பிளஸ். அது தவிர இவரோட பெரிய மைனஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ராசி கட்டத்துல புதன் செவ்வாய் சேர்க்கை. ராசி கட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா மீனத்துல பார்த்தோம் அப்படின்னா புதனோட செவ்வாய் சேர்க்கை. இதுல புதன் பார்த்தோம் அப்படின்னா மீனத்துல நீச்சம் டோட்டலா. செவ்வாய் நட்புஸ்தானத்துல இருக்காரு. இந்த சேர்க்கைங்கிறது இவரோட ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மைனஸ். அது தவிர ஐயா ஸ்டாலின் ஐயா அவரோட ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் இப்ப இருக்கக்கூடிய அந்த தசாபுக்தி, அதுதான் மெயினா பார்க்கணும். அதாவது ஒரு ஜாதகத்துல நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கிரகங்கள் என்ன தன்மையில இருந்தாலும் அந்த வலுவான கிரகங்களோ இல்ல நம்ம வரக்கூடிய கிரகங்களோ அதோட தசாபுக்தி எப்படி இருக்குன்னு தான் மெயினா பார்க்கணும். விஜய் சார் அவரோட ஜாதகத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய அந்த கிரகத்தோட தசாநாதன் பயங்கர ஸ்ட்ராங். இப்ப இவரோட ஜாதகத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவர் இப்ப இருக்கக்கூடிய அந்த தசை பார்த்தோம் அப்படின்னா சனி தசை. இவருக்கு 2011 ஸ்டாலின் ஐயாவுக்கு சனி தசை ஆரம்பிச்சுட்டு 2019 வருஷ காலம் சனி தசையோட ஆட்சி காலம், 2030 வரைக்கும் இவருக்கு அந்த சனி தசையோட ஆட்சி காலம்ங்கிறது இருக்கு. இப்ப இவர் கரெக்டா பார்த்தோம் அப்படின்னா சனி தசையில ராகு புக்தி. இதுதான் இவரோட ஜாதகத்துல இருக்கக்கூடிய பெரிய மைனஸ்ன்னு சொல்லணும். அதான் உண்மையான விஷயம். ஏன்னா தசையோட நாதனும் வக்ரமான இது, தசையோட புக்தியும் வக்ரமானது. இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்ததுதான் இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய இந்த ஆட்சியில ஒரு பெரிய மாற்றம் உண்டானதுக்கு ஒரு மெயினான ரீசன். இவர் ஆட்சியை சொல்லுவாங்க தவற விட்டதோட மெயினான ரீசன் என்ன அப்படின்னா இந்த கிரகங்களோட தசாபுக்தியோட அந்த வலிமை தான். எப்பவுமே பார்த்தோம் அப்படின்னா சுப கிரகங்களோட தசாபுக்தி உள்ள வரும்போது பார்த்தோம் அப்படின்னா நம்மளால நினைச்சு பார்க்க முடியாத விஷயங்களை நடத்தி காட்டக்கூடிய தன்மைங்கிறது அந்த கிரகத்தோட தசாபுக்திக்கு உண்டு. அதே மாதிரிதான் இவரோட ஜாதகத்துல பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா, மன ரீதியா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து ரொம்ப தைரியமா இருந்து களத்துல இறங்கி எல்லாம் பண்ணினா கூட அவரோட தசாபுக்தி சனி தசையில அந்த ராகு புக்தி போகக்கூடிய அந்த காலகட்டத்துல அவருக்கு பார்த்தோம்னா பெரிய மைனஸ் ஆயிடுது. அதுதான் இவர் ஆட்சியை தவற விட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இவர் ஆட்சி கைமாற்றம் எல்லாம் நடந்தது இந்த காலகட்டத்துல தான். அதுவும் இப்பதான் இவருக்கு ஆரம்பிச்சிருக்கு டோட்டலா.
ஆரம்பிச்சு இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 2027 நவம்பர் மாசம் வரைக்கும் இவருக்கு இந்த சனி திசையில ராகு புக்திங்கிறது வந்து ப்ரொலாங் ஆயிட்டு இருக்கு. அந்த அந்த டைம் வரைக்கும் இவருக்கு போயிட்டு இருக்கும். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகங்களோட தன்மைகளை நம்ம மெயினா தெரிஞ்சுக்கணும். சாதகமான தசாபுக்தி நமக்கு உள்ள வரும்போது நம்மளோட டைம்ல எல்லாமே இதே இந்த சனி திசை காலகட்டத்துல தான் இவருக்கு, அதுவும் பார்த்தோம்னா இந்த சனி திசை சுக்கிர புக்தி காலகட்டத்துல தான் இவர் வந்து அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த ஆட்சியை வந்து பிடிச்சி எல்லாம் வந்து எல்லாம் நடந்து கொண்டு இருந்தது எல்லாமே இவருக்கு அந்த சனி திசையில் தான் நடந்திருக்கு. ஏன்னா 2011 இவருக்கு சனி திசை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அடுத்தது இவர் அந்த ஆட்சி மாற்றம் வந்து அதுக்கப்புறம் இவர் ஆட்சியை பிடிச்சு எல்லாம் நல்லபடியா, அதுவும் கொரோனா காலகட்டத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா யாருமே உண்மையாவே சொல்றேன், அதை வந்து ரொம்ப நம்ம பாராட்டக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த காலகட்டத்துல வந்து அதை வந்து ரொம்ப என்ன சொல்லுவாங்க டிப்ளமேட்டிக்கா ஹேண்டில் பண்ணி கொண்டு போனார். எல்லாம் பண்ணினார், எல்லாம் பண்ணார். ஆனா இப்ப இவருக்கு வந்து இந்த தசாபுக்திங்கிறது ரொம்ப வக்ரமான டைமா போனதுதான் இவர் வந்து இந்த ஆட்சியை வந்து கைவிட்டதுக்கு மெயினான காரணம் வந்து இதுதான். சனி திசையில இந்த ராகு புக்தி வந்து இவருக்கு இந்த டைம் வந்து ரொம்ப போராத காலம் தான் சொல்லணும். அதனாலதான் வந்து இவருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அவருடைய ஆட்சியிலேருந்து வெளியில வந்ததுக்கு மெயினான காரணம் வந்து அதுதான். அதனால ஒரு கிரகங்களோட தன்மைகள் என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். வாட் எவர் இட் இஸ், ராசி எங்க ஸ்ட்ராங்கா இருந்தாலும், லக்னம் ஸ்ட்ராங்கா இருந்தாலும், ஜாதகத்துல வந்து கட்டங்கள் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும், இப்போ நமக்கு நடக்கக்கூடிய அந்த தசாபுக்தியோட பலன் தான் நம்மளை வழி நடத்தும். அதை தான் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வந்து லைவ் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா விஜய் சாரும் நம்ம ஸ்டாலின் சாரும் தான், 2 பேரும் தான். ஏன்னா சாதகமான திசை இருக்கக்கூடிய ஒரு நபர் இப்ப சிஎம் ஆயிருக்கார், ஒரு பாதகமான தசாபுக்தி இருக்கக்கூடிய நபர் வந்து ஆட்சியை கைவிடப்பட்டு வெளியில வந்திருக்காரு. இது வந்து ஜாதகத்துல வந்து நம்ம கண்ணுக்கு நேர பார்க்கக்கூடிய லைவ் எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஓகேங்களா? இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நேயர்களே. இதை பார்த்ததோட நிறுத்திக்காதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ரொம்ப சந்தோஷப்படுவோம். உங்களுக்கு ஜாதகத்தில் என்ன சந்தேகம் இருந்தாலும் கீழே என்னோட வாட்ஸ்அப் மொபைல் நம்பர் 9884277263 வந்துட்டு இருக்கோம். என்ன சந்தேகம் இருந்தாலும் கால் பண்ணி கேளுவோம். என்னால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறேன். நன்றி, வணக்கங்கள்.